Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு மூவாவது விதத்தை பார்த்தா நிறைய பேர் ஒரு தண்டனையை நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த இனத்துக்காக ஒருத்தன் குரல் கொடுத்துட்டானா அவனுக்கு அந்த முத்திரை குத்தி டெரரிசம் தீவிரவாதிகள் வீழ்த்துறது. இப்போ சீமான் என்ன சொல்லி வீழ்த்த முடியும்? இந்த நேரத்திலையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்களா, அதுதான் இந்த இனம். பெண்கள் உள்பட இரவு 2 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் அங்கே இருந்துகிட்டு போகிற அளவுக்கு கண்ணீர் விட்டு நிறைய பேர் அழுதுட்டாங்க. இருக்கிற ஒரு மனிதன் மேலே ஏன் அந்த கதை? எத்தனை வருஷமா இதே பேசி வீரப்பனுடைய மகள் வித்யா கிளியரா கேட்டது. இல்ல ஆபாசமாக பேசிய சீமான்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதர் சங்கத்துடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் அவங்க பேசும்போது ஆணாதிக்க மூளை சீமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னவோ சீமானாவே செத்த பணம் கூட எழுந்து பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். சீமானுக்கு இந்த குரலை கொடுக்கக்கூடிய இவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எங்கே போயிருந்தாங்க? தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பாலியல் இது நடந்துட்டு எங்கே போயிருக்கிறாங்க? வேற எந்த தமிழ்நாட்டினுடைய விஷயம் எதுக்காவது பேசியிருக்கீங்களா? பெண் போலீஸுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இடுப்பு கிள்ளன விஷயத்துக்கு எங்கே போனீங்க தோழர் வாசிகாரர்களே? முதலமைச்சருக்கு பிறந்தநாள் பரிசாக சீமான் கைது இருக்கும் அப்படின்ட்டுலாம் நேற்று சமூக வலைதளங்கள்ல ஒரு சில பேர் அவங்களுடைய திராவிட ஆதரவாளர்கள்லாம் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையிலே அந்த ஈவேராவை பற்றி சீமான் அவர்கள் பேசியதுதான் இவ்வளவு ஒரு திடீர் பாய்ச்சல். உண்மை அதுதான். என்னன்னா, இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் சொல்றது பெரியார் போஸ்டிங்க இந்த 50 வருஷ வரலாற்றுல இவங்களுடைய நலத்தை பறிச்சிருக்கிறான ஒழிய திருப்பி மீட்டே கொடுக்கல வினோத். இந்த பட்டியல் சீமான் கிட்டே இருக்குது. வர 8ஆம் தேதி மாநாட்டில் இது அம்பலப்படுத்துறதுக்கு இருக்கிறாரு. இவங்களுடைய சுயமுகம் இந்த மக்கள் மத்தியில் கிழிக்க போறாங்க. நீ பட்டியல் சமூகத்தை அட்டவணை பிரிவு மக்களை என்னைக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க இன்னைக்குன்னா, வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கு, குண்டு வீசிட்டு வியாபாரத்துக்கு, ஜெயிலுக்கு போகிறதுக்கு, போஸ்டர் ஒட்டுறதுக்கு, கோஷம் போகிறதுக்கு, கொடி போடிக்கிறதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க. அவனுடைய வாழ்வு மேலே வரணும்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அவனுக்கான பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் நீங்கள் முன்னே நின்று நடத்தியிருக்கணும். நீங்கள் விஜயலட்சுமி வச்சுன்னு ஒரு ஃபிலிம் காட்டுறீங்க. எப்படி பெரியாரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிம்பத்தை ஊதி பெருசாக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்களோ அதை ஒரு ஊசியை போட்டு ஓட்டையாக்கிட்டாருன்னு நீங்கள் இந்த விஜயலட்சுமின்ற ஒரு பூபம்பத்தை நிறுத்திட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சருக்கு எதுவும் வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களா? 100 வயது அவர் வாழணும். இந்த மக்களுக்காக இருக்கணும். மக்கள் எதிர்ப்பு அவருக்கு குறையணும். டாஸ்மார்க்கை மட்டும் நீங்கள் மூடிட்டீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான பெண்களுடைய கண்ணீர் அந்த சாபம் உங்களை காப்பாற்றும். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். நேற்று முழுவதும் பரபரப்பு. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். அங்க கைதும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்க பதிவுகளும் பார்த்தோம். பிளஸ் அப்படியும் பேசப்படுது. ஆனா கைது நடக்கல. இன்னைக்கு காலையில சொல்லும் போது மீண்டும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு அழைப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றம் அளித்த அந்த இதன்படி நாங்கள் இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்கு மூவாவது விதத்தை பார்த்தா நிறைய பேர் ஒரு தண்டனையை நோக்கி நகர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லைங்க, வெளியில நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தொடக்கத்திலே சொன்னப்போ நான் தான் சொன்னேன், முதல்ல அந்த போலீஸ் அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது ஒரு ட்ரெஸ்பாஸ், அத்துமீறினது. இராணுவ வீரர் மேலே கை வச்சது இன்னொரு தப்பு. அவருடைய செக்யூரிட்டிக்காக தான் அந்த பிஸ்டலை வச்சுக்கிறாரு. நட்பு ரீதியாக அங்கே வந்துட்டு போயிருக்கிறாரு. கேட்டை திறக்கிறப்ப யாருங்க என்னன்னு பேச அவகாசம் கூட கொடுக்காம நீ போகிறதே தப்பு. நான் தான் பேசியிருந்தேன். இன்றைக்கி தேசிய அளவில் முன்னாள் இராணுவ வீரர்களுடைய சங்கம் அந்த போர்டு இன்றைக்கி பல விஷயங்களை இது எடுக்குது. இந்தியா முழுக்க இந்த மாதிரி நிறைய வழக்குகள், இராணுவ வீரர்களை காவலர்கள் அடித்த வழக்கு பெரிய சிக்கலாக போயிருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நம்ம தான் பேசணும். இப்போ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் வரோம். இந்த வழக்கு 2011 12 பதிவாகுது. 12 இவங்க அப்போவே வித்ட்ரா பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்னை ஏமாத்தினதா சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு எப்போ வராங்கன்னா 2023 வராங்க. எத்தனை வருஷம் வித்தியாசம் வருது உங்களுக்கு? எத்தனை வருஷம் வருது உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். 10 வருஷம் தாண்டியாச்சு. 12 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் வர்றாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இவரை முழுக்க டேமேஜ் பண்ணணுன்றதே வர்றாங்க. அப்போ ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா ஏற்கனவே கொடுத்ததை விட இன்னும் கூடுதலாக நிறைய தகவலெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க.
அதை யார் அழைச்சிக்கிட்டு வந்தாங்கன்றதை அந்த அம்மாவே பேசி என்னை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்களா, சீமானை எதிர்க்க உங்களுக்கு தில் இல்லைன்னா என்ன ஏன்டா கூப்பிட்றீங்க, பேசியிருக்கிற ஆடியோ வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு. கரெக்டாக உங்களுக்கு சீமானை எதிர்க்க துப்பு இல்லைன்னா என்கிட்ட என்ன ஏன்டா வரீங்க, என்ன ஏன்டா கூப்பிட்டீங்க, என்ன இங்கேருந்து கார் வச்சு கூப்பிட்டுன்னு போனது நீங்கள், இப்படின்ற தகவல் எல்லாம் சொன்னது எவிடன்ஸாக இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு வரும் விவாதத்தில், குறுக்கு விசாரணையில் வரும். பல விஷயங்கள் சொல்ல முடியாது. அப்போ இன்னொருத்தர் இது வந்து திமுக பின்னணியில் தான் வேலை செய்கிறோம், மேல் இடத்துலேருந்து தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு வீரலட்சுமிக்கு பேசின ஆடியோவும் ராவணாவில் வெளியே வந்தது, பார்த்துருப்பீங்க. அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு யாருக்கோக இந்த வேலையை செய்கிறாங்க. இல்லைன்னா அந்த 2 பேருக்கு என்ன தேவை இருக்கிறது, 5 லட்ச ரூபாய் இவர் எப்படி கொடுப்பார், முக்தார் பணம் கொடுத்துலான்னு இருக்கிற வாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த வீரலட்சுமியை வந்து இந்த அம்மா சொல்லுது, என்னை வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க வச்சுக்கிட்டு, இவங்க அதிகாரம் பண்ணிட்டு இப்படிலாம் என்னை வச்சுட்டு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பணத்துக்காக அப்படின்னு அங்கேயே ஒரு முரண்பாடு வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. கடைசியாக ஒரு பங்களாவில் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க தனியாக, என்னை காப்பாற்றுங்கன்னு தகவல் சொல்கிறப்ப தான் அட்வொகேட் பாலா அங்கே போயிட்டு வந்து காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. இதை வச்சு சீமான் அவர்கள் தான் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நல்லா கவனிங்க, இந்த வழக்கு யாரால் பேசப்படுதுன்னா சீமான் தான் போகிறாரு. 2 வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக இப்படி என்னை சொல்லி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக இது வந்து இதை தள்ளுபடி பண்ணணும்னு போகிறப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அது சொன்ன அந்த தீர்ப்பு இல்லை, இது இந்த வழக்கில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு படிக்கிறாரு. அதுதான் சொல்லிட்டு கடைசியாக இது வந்து பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கு என்பதால் நான் தள்ளுபடி பண்ண முடியாது, அறிக்கை வரட்டும், அறிக்கை வந்த பிற்பாடு அப்புறம் முடிவு பண்ணலான்றது தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த அறிக்கை 3 மாத காலத்துக்குள்ளாக அவகாசம் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த சம்பவம் நடக்குது. அதில் அங்கேயும் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, இவரையும் திரும்ப வர சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இந்த படலம் நடந்தது. இப்போ விசாரித்து அறிக்கையை கொடுப்பாங்க. இன்னொரு முறை தேவைப்பட்ட அழைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்மன் வந்து என்னென்னா, சம்மனுக்கு வரும். இப்போ இந்த சம்மன் என்னென்னா 41 பிரிவு ஏன்னு நினைக்கிறேன், அதில் கொடுத்துருக்குறாங்க. விசாரணைக்கு பிறகு கைதும் செய்யப்படலாம், அதுதான் அதில் இருக்கக்கூடிய சரத்து. பொதுவாக இந்த வழக்கு பாலியல் குற்ற வழக்குனாவே இந்த அரெஸ்ட்ன்றது இருக்கும், இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு கீழே தண்டனை அப்படின்றப்ப இந்த சம்மன் கொடுக்கறதுக்குன்னு சில வழிமுறை இருக்குது. வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், கொரியர் அனுப்பலாம், ஸ்பீட் போஸ்ட் அனுப்பலாம், நேரடியாக எடுத்து போய் வீட்டில் யாருக்காவது கொடுக்கலாம், இல்லை மறுக்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வாசலில் ஒட்டலாம். ஒட்டிட்ட பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கும் தொடரவே இல்லை. சம்மந்தப்பட்டது வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன், நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இன்ஸ்பெக்டர் போய் அதை வந்து உள்ளே போய் அடித்து ஏன் கிழிச்சுன்ற பிரச்சனை அவர் ஏன் பண்ணணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் யாருக்கும் சொல்லாத சில விஷயங்களை சொல்கிறோம். இந்த சுவர் இருக்குல்ல, சுற்று சுவர் 5 அடி தான் இருக்கணும் சிட்டிக்குள்ளார, அதுக்கு மேலே அவங்க கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து மேயராக இருந்தார்ல, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா இந்த சுவத்தை இடிக்கணும்ன்ட்டு ஒரு நோட்டீஸ் சம்மன் கொண்டு போய் ஒட்டுறாங்க. போயஸ் கார்டன்ல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டை எப்படிப்பட்டவங்க அவங்கன்றதையும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ வந்து முதலமைச்சர் தான் மேயர். அப்போ மேயர் இடிக்கிறதுக்காக வந்து உத்தரவு போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த சம்மன் அதுக்கு முன்னாடி வந்து ஒட்டுறாங்க. இந்த சம்மன் அப்போவே கிழிச்சாங்க. அது பிற்பாடு வந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அதை வந்து சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. சசிகலா வீட்டில் வந்துட்டு வருமான வரித்துறை போய் சம்மன் ஒட்டினது, இடி வந்து ஒட்டினது, ஒட்டின உடனே அவங்க கீழ்ச்சாங்க. அதை இப்படி பல கீழ்ச்ச சம்பவம்லாம் இருக்குது. இவங்க இதில் இப்போ சாதிக் பாஷா போதை மருந்து கடத்தல் மன்னன் வீட்டில் ஒட்டினதை அவங்க அம்மா கீழ்ச்சதை வேடிக்கை பார்த்து அவன் நம்ம ஆள், கட்சிக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, படத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, மகனோட நெருக்கத்தில் இருக்கிறார், இப்படி பல கதைகள் இருக்குல்ல. அங்கே கீழ்ச்சதுக்கு இவ்வளோ பொங்கலை ஜீப் எடுத்துகிட்டு போய் நேராக மோதி எப்படி நீங்கள் கிழிக்கலான்னு இப்படி சட்டையை பிடிச்சி அடித்து இழுத்து நீ கொண்டுட்டு போறியா வீட்டில் இருக்கிற காவலாளின்னு கூட ஒரு சொல்ல முடியாது, நட்பு ரீதியாக அங்கே இருக்கிறார். அப்போ இங்கே செய்கிற வந்து முழுக்க ஒரு நீங்கள் ஏதோ ஒரு திட்டமிடுறீங்க. அது பலகீனமாகுதுன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கிரியேட் பண்ணி இதன் மூலமாக ஏன்னா சிக்கல் ஏற்பண்ணி இவர் வந்து ஒரு துப்பாக்கி வைத்திருக்கிற நபரை வச்சிருக்கிறான்னு ஒரு கட்டமைப்பு நீங்கள் ஏற்படுத்துறீங்க. அந்த இராணுவ வீரர் தன்னுடைய பாதுகாப்புக்காக முறைப்படி லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறார். இதில் சிக்கல் ஏற்படுத்துனதுக்காகவே நீங்கள் இதை வந்து வன்முறையாக அத்துமீறி இருக்கீங்க. இப்போ இந்த நாளைக்கு கேஸ் வரும். இப்போ அந்த கேஸில் வருவோம், ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரித்தாங்கள்ல, விசாரிச்சிட்ட உடனே ஏற்கனவே 2023 செப்டம்பர் 23 நினைக்கிறேன் வருஷமும் அதுதான். அப்போவே ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து விசாரணை பண்ணி எழுதி வாங்கியிருந்தாங்க. நீண்ட நேரம் நடந்தது, உங்களுக்கு தெரியும், நீங்களும் அங்கே ஃபீல்டில் இருந்தீங்க.
அதுவே போதுமானதாக இருந்தது. இப்போ இந்த நீதிபதி சொல்லிவிட்டார்ன்றதுக்காக வேண்டி உத்தரவில் சொல்லியிருக்கிறான்றதுக்காக திரும்ப ஒரு சம்மன் வருது, அதில் திரும்ப அதிலே விசாரிக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கேட்கப்பட்ட இந்த கேள்விகள் வந்து புதியதாக எடுத்து ஒரு 50 கேள்வியை, சுமார் 52 கேள்வி என்னவோ சொல்லி முடிச்சிட்டார், அவ்வளோதான் அந்த விஷயம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு முறை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னாக்கா அது நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், வேறு ஏதோ நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இது என்றைக்கே முடிஞ்சு போக வேண்டிய விஷயத்த நீங்கள் தான் கூப்பிட்டுக்கிட்டு வந்து சிக்கலுக்குள்ளாக சீமானை வீழ்த்துவதற்கு இதை பயன்படுத்துகிறீங்க. புரியுதில்ல? வேறு எதுவும் வீழ்த்துவதற்கான ஆயுதமாக நீங்கள் எடுத்துக்கல. முழுக்க முழுக்க இந்த சீமானை வீழ்த்தணும். இவங்க வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் நூற்றாண்டுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா முள்ளிவாய்க்கால் படுகொலை மாதிரி பல இன அழிப்பு நடந்திருக்குங்க இந்த மண்ணில். தமிழ் இனம் அழிக்கப்பட்டிருக்கு இவர்களால். அதையும் மீறி 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 வர்றவங்க எல்லாருமே இப்படி தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. நிறைய வரலாறு இருக்குது. இவங்க வரலாறே அதுதான். புரியுதில்ல? திராவிடர்னு இன்றைக்கி இந்த முகத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய பழைய வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்யூஷனுடைய பழைய ஹிஸ்ட்ரிலாம் வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் ஞாபகம் இருக்குதா? இன்றைக்கி இந்த திராவிடர்கள்னு சொல்லிக்கிற இவர்களுடைய இந்த முகம் பழசெலாம் வந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. இனத்தின் மேலே ஒரு பெரிய பகை, வேறு வேறு பேரில். 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இலக்கியவாதிகளே உருவாகலைன்னா பார்த்துங்க, இல்லாமல் இருந்திருப்பாங்க அந்த மண்ணில். 19ஆம் நூற்றாண்டில் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலகட்டத்தில் பாரதி அப்படின்னு ஒரு பெரிய மாமனிதன் தோன்றுறார். இடையில யாருன்னா இருந்திருக்காங்களா? 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறாங்க மிக பெரும் புலமர்கள், இலக்கியங்கள், கலை பண்பாட்டுத் துறையில் மிகப்பெரும் ஜாம்பான்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப 14ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு பிறகு 19 வரைக்கும் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்று வந்தால் தீவிரவாதம், தீவிரவாதிகள்னு அந்த அரசியலை ஒழிச்சிருது. அதுக்கு தமிழரசனை சொல்லலாம், புலவர் கலியபெருமாளை சொல்லலாம், சந்தனக்காடு வனக்காவலன் வீரப்பனை சொல்லலாம். டெரரிசம் சொல்லிட்டு வனத்தை கொள்ளடித்தான் வன்முறை அப்படின்னு சொல்கிறீங்களே, அதோட பல லட்சம் கோடிகளை அடிச்சுட்டு வல்லையும் சொல்லியமா சுற்றுற உங்களுக்கு என்ன பேரை சொல்கிறது? புரியுதுல்ல? எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இனத்துக்காக ஒருத்தன் குரல் கொடுத்துட்டானா அவனுக்கு அந்த முத்திரை குத்தி டெரரிசம், தீவிரவாதிகள்னு வீழ்த்துறது. இப்போ சீமான் என்ன சொல்லி வீழ்த்த முடியும்? வெகுஜன மக்கள் அரசியலுக்கு வந்துட்டார். வந்து பேசி 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 உழைச்சி 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 விமர்சனங்கள் நிறைய இருக்கும். எல்லா கட்சிகள் மேலேயும் எல்லா தலைவர்கள் மேலேயும் விமர்சனம் இருக்கட்டும். அதை தாண்டி ஒரு நோக்கத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் விதைக்கிறார். இளைஞர்களை திரட்டுறாரு. கூட்டம் நிறைய வருது. பார்த்துக்கலாம். என்ன சாதாரணமாக அந்த தியாகம் மாதிரி தானே இருக்க போகிறாங்க தமிழ் தேசிய தளத்தில். இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் மாதிரி தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சிக்க வைக்க முடியுமானா ஒன்றுத்துக்கும் வழி இல்லை. பார்த்தா யார் விஜயலட்சுமி கூப்பிடுன்னு நீங்கள் தான் அழைக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஐயம் இருக்குது. இதெல்லாம் விசாரணையில் நாளைக்கு வரும். அங்கே விசாரணைக்கு போகும்போது பெரிய சிக்கலாக வரும். இப்போ சொல்ல முடியாது. குறுக்கு விசாரணையில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அது பிற்பாடு முடிவு எடுக்கணும். இது சாதகமாக தான் வரும் சீமானுக்கு. ஏன் கைது பண்ணலன்னு நீங்கள் கேட்கலாம். நேற்று மாலை வரைக்குமே உயர் அதிகாரிகள் மட்டத்தில் கைது செய்யலாம்னு ஒரு பெரும் தரப்பு அழுத்தம். கைது செய்தால் இது சிக்கலாகும்னு இன்னொரு தரப்பு. இல்லை வந்து இந்த கைது செய்தால் சிக்கலாகும் அப்படிங்கிறது இப்போ நான் நேற்று நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட வலசரவாக்கம் ஃபுல்லாகவே வந்து ஜாமான சுச்சுவேஷனாக இருந்துச்சு. நாம் தமிழருடைய எல்லாருமே வந்து அங்கே குவிஞ்சிட்டாங்க. ஸோ அங்கே போக்குவரத்தும் வந்து பாதிப்பு. ஸோ அந்த அளவுக்கான கூட்டம் அங்கே இருந்தது. அதுவும் கைது நடக்காததுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இல்லை எப்படி இருந்தாலும் கைது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி உடச்சி கைது பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு அதெல்லாம். ஆனால் அந்த நேரத்துலையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்களா, அதுதான் இந்த இனம். இன்னொரு இழப்பை நாங்கள் சந்திக்கக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த இடத்துலையும் அந்த உணர்ச்சியோடு வந்து பெண்கள் உள்பட வந்து இரவு 2 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு போகிற அளவுக்கு கண்ணீர் விட்டு நிறைய பேர் அழுதுட்டாங்க. இருக்கிற ஒரு மனிதன் மேலே ஏன் அந்த கதை? எத்தனை வருஷமாக இதையே பேசி வீரப்பனுடைய மகள் வித்யா கிளியராக கேட்டது. இன்னும் எத்தனை வருஷம் இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்காக ஒருத்தர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவர் அரசியல் பேசினப்போ வீழ்த்ததுக்கு இதை தான் எடுத்திருப்பீங்க. இதுதான் நாடு முழுக்க பேசப்படுது. உங்கள் பக்கம்லாம் அந்த மாதிரி கதை இல்லையா? அதிகாரம் இருக்கிறதால நீங்கள் மூடி மூடி மறைச்சிட்டு வந்த பல கதைகள்லாம் இருக்குது இல்லை உங்களுக்கு? பல கதைகள்லாம் இருக்குது இல்லை? அதிமுகவில் சில பேர் இருக்கிறப்ப சொல்லுவாங்க, மீன் குழம்பு கதை தெரியுமா உங்களுக்கு, பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல் அப்படின்லாம் பேசியிருக்காங்களே. புரியுதில்ல உங்களுக்கு? கோஷா பிளாக்னு சொல்லுவாங்க, கதை தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இந்த வரலாறுலாம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கிட்ட இல்லை உங்ககிட்ட பிரச்சனை? நீங்கள் எதை கொண்டுட்டு வரீங்கன்னா இந்த பெண் விஷயத்தை கொண்டு வந்து சீமான நீங்கள் முழுக்க திட்டம் என்னென்னா எல்லா சேனலும் முதலமைச்சருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியே புறக்கணிக்கிற அளவுக்கு இதுதான் லைவுக்கு வச்சுட்டு இருந்தீங்கல்லாம் கரெக்டாக. இந்த பாலியல் வழக்குன்னு கொண்டுட்டு போகணும், சீமானை அசிங்கப்படுத்துறதுக்காகவே நீங்கள் திட்டமிடுங்க. எதுவும் சாதாரணமாக வர சொல்லி நீங்கள் உங்கள் கட்சிக்காருக்கு சொல்லிவிடுங்க, சிக்கல் வேணாம், யாரும் கூட்ட வேண்டியதில்லை,
வந்தால் ஒரு 100-200 பேர் ஓரமாக இருந்துக்குங்க, ஓகே வாங்க விசாரிக்க சாதாரண முடிச்சுட்டு போகலாம். இது ஏன் இவ்வளோ ப்ரொபகண்டா பண்ணி ஃபோர்ஸ் கொண்டு வந்துட்டு ஆர்மடு ஃபோர்ஸ்லாம் கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு, புரியுதுல உங்களுக்கு? இல்ல ஆபாசமாக பேசிய சீமான்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதர் சங்கத்துடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் அவங்க பேசும்போது ஆணாதிக்க மூளை சீமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வாசிக்கு தொடர் ரொம்ப மதிப்புக்குரியவங்க, நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன், பல முறை சந்திச்சிருக்கிறேன், பேட்டி எடுத்திருக்கிறேன், ஒரு பண்பட்ட இதில் இருக்கிறவங்க. அது என்னவோ சீமானாவே செத்த பணம் கூட எழுந்து வந்து பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். இவர்கள்லாம் இவ்வளோ நாளாக இருக்கிறார்களா அந்த மண்ணில் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஒரு ஆதங்கம் இருந்தது. நல்ல வேளை இருக்கிறாங்க, திடீர்னு உயிர் பெற்று வந்திருக்கிறார்கள். சீமானுக்கு இந்த குரலை கொடுக்கக்கூடிய இவர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எங்கே போயிருந்தாங்க? தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பாலியல் இது நடந்துட்டுருக்கு, எங்கே போயிருக்கிறாங்க? நீங்கள் கம்யூனிஸ்டா இல்லை திமுகனுடைய கிளைக்கழகமான்ற கேள்வி எனக்கு இருக்குது, உண்மையிலே இருக்குது. என்ன அவர் பேசுகிறாரு, யதார்த்தமாக ஒரு கலவையெல்லாம் பேசுகிறாரு, நியாயப்படுத்துகிறோம் இல்லைன்றது அது அப்பாற்பட்டது. கிராமத்தில் பேசக்கூடிய வார்த்தை ஏதோ இப்போ தான் வந்து வயசுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் தூக்கி போய் வச்சு 4 பேர் ஏதோ பண்ணிட்டான்ற மாதிரியும் பேசிட்டு, அது சினிமா இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறது நிறைய நடந்துருக்குது. அவர் சொல்கிறார் அப்போ இருந்தால் ஓகே, அதுக்கு திருமணத்தை நோக்கிலாம் அதுக்கான வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு செட்டில்மெண்ட்டும் இல்லை. ஆனால் அதை சொல்லி திரும்ப பிளாக்மெயில் பண்ணிவிட்டு நான் ஒரு அரசியல் நோக்கி நகர்ந்துட்டேன், இன்றைக்கி இப்படி ஒரு அரசியல் நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன், இதையே நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் என்ன அர்த்தன்றதுக்காக அவர் பேசுகிறாரு. அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சி இதுக்கு தான் உயிர் வந்துச்சுன்னு பேசுகிறீங்களே நீங்கள். வேறு எந்த தமிழ்நாட்டினுடைய விஷயம் எதுக்காவது பேசியிருக்கீங்களா? பெண் போலீஸுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, இடுப்பு கிள்ளன விஷயத்துக்கு எங்கே போனீங்க தோழர் வாசிகாரர்களே? ரொம்ப மதிக்கிறவங்களாம், ரொம்ப மதிக்கிறேன், உண்மையிலே ரொம்ப மதிப்புக்குரியவங்க அவங்களாம். பல போராட்டங்கள் அவங்களுடைய இதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் இடையில காலமாக போயிடுறீங்களே, எப்படி போயிடுறீங்க? 2021க்கு முன்னாடி வரைக்கும் குரல் இருந்தது, மூச்சு இருந்தது உங்களுக்குன்னு. 2021க்கு பிறகு ஒன்றும் இல்லை, டெத்து இந்த மாதிரி தானே இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது, ஓ இருக்கிறீர்களா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோமே. அது ஏன் சீமான் மேலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வன்மம் வருது? கம்யூனிஸ்டாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நெட்வொர்க்குள்ளே இருக்கிறீங்களே, எப்படி இருக்கிறீங்க அதை சொல்லுங்கள். என்ன நோக்கம்? வேறு எந்த பெண்களுக்காவது இந்த குரலை கொடுத்துருக்கீங்களா? எத்தனை இடத்துல பெண்களுக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு, இப்போ கல்லூரிகளில் இருந்திருக்கு, பள்ளிகளில் நடந்திருக்கு, பேப்பரை பார்க்குறீங்க. ஏன் அதுக்கெல்லாம் ஒரு ட்வீட் இந்த மாதிரி போடலை? ஆணாதிக்க புத்தியோடு இந்த அரசு நடந்து கொள்கிறது, பெண்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்புலன்னு ஒரு சின்ன 2 லைன் ஏன் எழுத மறுக்கிறீங்க? 25 கோடி பேரமா உங்களுக்கு? தேர்தல் நேரத்தில் வெளிப்படையாக கொடுத்தது சொல்கிறாங்க, அதுக்கு நன்றி கடனாக நீங்கள் அமைதி காத்துக்கிட்டு இருக்கீங்களா தோழர்னு நான் கேட்குறேன். நான் புரியுதில்லை உங்களுக்கு? சீமான் மேலே அரசியல் இருக்கிற விமர்சனத்தை வைங்க, கம்யூனிஸ்டுகள் வைங்க. உங்களுக்கு வந்து பிடல் காஸ்ட்ரோ ஆயுதம் எடுத்தாலும் மாவோ ஆயுதம் எடுத்தாலும் அது விடுதலை போராட்டம், புலிகள் ஆயுதம் எடுத்தாங்கன்னா மட்டும் டெரரிசம். இது என்ன வித்தியாசம்னு நாங்கள் கேட்குறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஒரு விதத்தில் வந்து தன்னை மாற்றிக்கிட்டு ஒரு கடைசி காலத்தில் ஒரு விவாதத்துக்குள்ளே கொண்டு வந்து மையக்குழுவில் வச்சுட்டு, நீங்கள் மட்டும் இன்னும் இப்படியே மாறாமல் இருக்கீங்களே. யார் மண்ணுக்கேற்ற அரசியல் இருக்கணுமா இல்லையா உங்ககிட்ட? நீங்கள் கம்யூனிஸ்ட்டை படிச்சிருக்கீங்க தோழருக்கு, உண்மையில் நாங்களாம் அவங்கக்கிட்ட நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தான். இன்றைக்கே நான் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறேன். லெனின் சொன்ன வார்த்தை என்ன அரசியல், தேசிய இனம்னு ஒன்று இருக்குது, தேசிய இனத்தினுடைய விடுதலை அரசியல்ன்றது முக்கியன்றது நீங்கள் உங்களுக்கு தெரியாததா? இதே தான் வந்து உங்களுக்கு பிடல் காஸ்ட்ரோ எடுத்தார், மாவோ எடுக்கிறாங்க, ஓசிமின் எடுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு விடுதலை போராட்டமாக நீங்கள் விவரிக்கிறீங்க, பேசுகிறீங்க, அந்த வீர வரலாறுகளை இங்கே பேசுகிறீங்க, பேசி அரசியலை பண்ணுறீங்க. அதை விட 100 மடங்கு காரணம் இந்த விடுதலை போராட்டத்துக்கு புலிகளுக்கும் ஈழ மண்ணுக்கும் இருக்குது. இதை நீங்கள் அவர்களோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் டெரரிசம்னு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களே, தீவிரவாதம். எப்படி இந்த மண்ணில் பெரும்பகுதி மக்கள், பெரும்பகுதி அரசியல் கட்சிகள் அதை ஏற்குது. அந்த விடுதலை போராட்டம், இந்த இயக்கம், மேதகுன்னு திமுக கூட அதை மறைமுகமாக ஏற்குது. அவங்க தீர்மானத்தெல்லாம் கொண்டு வராங்க, ஈழ விடுதலை ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டுன்னு. கம்யூனிஸ்டுகள் நீங்கள் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாகத்தோடு இருக்கிறீங்க? அந்த காரணம்தான் மிக பெரும் எண்ணிக்கையில் இந்த தேஞ்சு நீங்கள் 2 சீட்டில் வந்து நிற்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கான வேர்கள் வந்து அருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மண்ணில் என் நலனுக்காக என் இனத்தின் அரசியல் பேசாத எந்த கட்சியும் நிலைக்காதுன்றதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் ஒரு காரணம். இன்னொன்று, சீமான் அவர்கள் வந்து இந்த அரசியல் உரை, எழுச்சி உரை, இந்த மாதிரி விஷயங்களே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அவருடைய வேதனையையும் வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி தாக்குதல் நடக்குது, இல்ல இதுக்கு முன்னாடி ஊடகங்கள் உட்பட எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று காலையிலேயே புதிய தலைமுறையில் ஒரு செய்தி போடுறாங்க, சீமான் மீண்டும் ஆபாச பேச்சு அப்படின்னு.
சோ தொடர்ச்சியாக அந்த ஊடகங்கள் அவர் மீது நடத்தக்கூடிய தாக்குதலும் தொடர்ந்து ஊடகங்கள் வந்து என்ன சொல்லாதீங்க, அது வந்து கைக்கூலி கயவாளித்தனம்னு நான் பேசுகிறேன். நான் கடுமையாகவே விமர்சிக்கிறேன் அவங்கள. 4வது தூண்ன்றது அவங்கள தான் மதிக்குது. இந்த ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பில் 4வது தூணுன்னு அரசுக்கு இணையாக உங்களை வச்சுக்கிட்டு இருக்குது. சரி தவறை சரியாக நீங்கள் பேசணும். இதை போல ஒரு சம்பவம் திமுகவில் வந்துட்டால் நீங்கள் பேசுகிறீங்களா? அந்த ஊடகம் ஒரு திமுகவில் ஒரு நபர் மனு கொடுக்க வந்த பெண்ணை என்ன பண்ணாங்கன்றது தொடர் வாசிக்கு தெரியாதா? இந்த ஊடகத்துக்கு தெரியாதா? அந்த நபருக்கு திரும்ப சீட்டு கொடுக்கப்பட்ட போது இது அநீதி, இது கண்டிக்கத்தக்கது. ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத ஒருத்தன் எப்படி சட்டமன்றத்துக்குள்ளே வர முடியுன்றது ஏன் அந்த தோழர்கள் மாதர் சங்கம் கொதிக்கலை, வாசிகைகள் ஏன் அந்த ஊடகம் பேசலை? திரும்பவும் அந்த நபருக்கு சீட்டு மட்டும் கொடுத்துலப்பா, அமைச்சரும் கொடுக்குறப்ப இது கொந்தளிக்க வேணாமா? வெகுஜன மக்கள் கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இந்த ஆள் என்ன செய்தார்னு வந்து இருக்குது. இது அநீதி இந்த அரசு, திராவிட அரசு பண்ணுவது. பெண்களுக்கு எதிரான நடவடிக்கை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர் வாசிக்கு பேசியிருக்கணுமா இல்லையா? இந்த ஊடகங்கள் அதெல்லாம் பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் அந்த பக்கம் திமுக மட்டும் வாயை மூடிட்டு இருக்கு இந்த ஊடகம்? நீங்கள் யாருக்கானவர்களாக இருக்கீங்க? நேரடியாக நாங்கள் ஊடகம்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகவுடைய பிரச்சார பீரகிங்கள், திமுகவுடைய வாடகை வாய்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த எந்த ஊடகத்துக்கும் விவாதத்துக்கும் நேற்று பார்த்து திடீர்னு வாங்க இந்த விஷயத்துக்கு நான் வரமாட்டேன்னே சொன்னேன். ஊடக தர்மம் கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்லை. நீங்களாம் ஊடகம் ஜேர்னலிஸ்டே இல்லை, அந்த நிலையெல்லாம் இல்லை. நான் இல்லைன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஊடகம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இருக்கீங்களா? ஒரு யோக்கியமாக கொஞ்ச நாச்சும் இருக்கணுமா இல்லையா? இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த டைட்டிலே போட்டுக்கிட்டு ஒரு மனிதனை பிக்காலி பையன்றது சினிமாவில் வருது, எல்லா அரசியலையும் பேசிட்டு இருக்கிறான், பல இடங்களில் பல கட்சி தலைவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் நிருபர் கேட்குறாங்க அவர்கிட்ட அவகடராமா பிக்காலி பையன்ட்டு போகிறாரு. இதில் பெண் நிருபரை எங்கே குற்றம் பேசுனாங்க? சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு முதல் கண்டன அறிக்கை இதான் விட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன பத்திரிகையாளர்னு குறைவாக பேசிட்டார் அவர். அதெல்லாம் பத்திரிகையாளர்னு குறைவாக பேசுன மாதிரி இருக்கா? இல்லை. அப்புறம் இதெல்லாம் பத்திரிகையாளர் சங்கமா? அது இல்லை திமுகவுடைய கிளை கழகமா? நீங்கள் பேசணும் இல்லை. இதெல்லாம் ஊடக கட்டமைப்புன்றது நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு ஒரு சார்பாக முடிவுக்கு போனால் அப்புறம் என்ன ஜேர்னலிசம், ஜனநாயகத்தில்? இப்போ சீமான் வீட்டில் அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே போனோன்னா அந்த மீடியாவை மிரட்டுற ஞாபகம் இருக்குல்ல? ஏன் கண்டன அறிக்கை இது வரைக்கும் வந்திருக்குதா? இல்லை. எங்கே போய் படுத்திட்டீங்க அத்தனை பேரும்? உப்பை தானே போட்டு சாப்பிட்றீங்க. சீமான் வந்து அந்த இன்னொரு நபரை சொல்கிறாரு, அவங்க இருக்கிற பிக்காலி பையன் சொல்கிறாரு. அந்த பிக்காலி பையன்றதை பீப்புன்னு போட்டு அதை வந்து மகன் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை கலப்புற அளவுக்கு இடம் கொடுத்த ஊடகம் நீங்கள். பெரியார் பேசினார்ன்றதெல்லாம் சொல்கிறப்ப பெரியார் பேசுனது எல்லாமே பீப் சவுண்ட் போட்டு தான் இன்றைக்கி நீங்கள் பேசணும். சொல்லுங்கள், அவ்வளவும் பேசியிருக்கிறாரு. எத்தனை பீப் சவுண்டு போடுவீங்க பெரியாருக்கு? சரி, அங்கே கண்டிக்கிறீங்க, உடனே கண்டிச்சாங்க திரும்ப அந்த பத்திரிகையாளர் சங்கம். எல்லா ஊடகமும் இதை பற்றி பேசுனது. ஆனால் இங்கே பேசலையே. சீமான் வீட்டுக்கு முன்னாடி அத்துமீறி போனப்போ ஒரு ஊடகத்தை மிரட்டுறாரு, ஞாபகம் இருக்குதா? போகப்பா போயா மிரட்டினாரா இல்லையா? நீங்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? பணி செய்ய விடாமல் தடுத்த காவல்துறையை நாங்கள் கண்டிக்கிறோம். இன்ன வரைக்கும் அறிக்கை வரலையே. இந்த ஊடகம் இதெல்லாம் பேசலையே. என்ன உங்ககிட்ட ஜனநாயகம் இருக்குது? நீங்கள் எப்படி ஊடகம்? நீங்கள் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு பகுதி முழுக்க நல்ல தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, பத்திரிக்கையாளர் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லலை. நீங்கள் திமுகவுடைய கிளைக்கழகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் நிறுவனத்துக்காக செயல்படுறீங்களோ இல்லையோ, திமுகவுடைய கிளைக்கழகமாக விளம்பரம் உங்களுக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கப்படுது. இந்த விளம்பரத்துக்காக நீங்கள் விலை போயிட்டுருக்கீங்க. ஒரு சேனலுக்கும் கிட்டத்தட்ட 5 கோடி 4 கோடி எடுத்துக்குங்க. ஆர்டிஐயில் போட்டு கேளுங்க எவ்வளோ விளம்பரம், அரசு விளம்பரம் போயிட்டுருக்குன்னு. அதுக்கு கைமாறாக நீங்கள் இப்படியான கீழ்த்தரமான வேலையை செய்கிறீங்க. நெஞ்சை நிமிர்த்தி நீங்கள் வந்து சரி தவறு பேசணும். இந்த பக்கம் சவரி அப்படின்றப்ப இந்த பக்கம் பேசுகிற வார்த்தையை நீங்கள் பேசியிருக்கணும் இல்லை? மிக கொச்சையாக பேசினார்ல RS பாரதி ஊடகத்தை. விபச்சார தொழிலுக்கு போகலான்னு உங்களை சொன்னான்ல, திரும்ப மைக்கு நீட்டுறீங்க? ஒரு மானரோசத்தோடு புறக்கணிக்கிறன்னு நின்று இருக்கணுமா இல்லையா? எப்படி வினோத் இதுக்கு மட்டும் உங்களுக்கு சமரசம் ஆயிடுறீங்க, சீமானா மட்டும் அது பெருசாக்குறீங்களே ஏன்ற கேள்வி வருதா இல்லையா? அப்புறம் என்ன ஊடகம் உங்ககிட்ட தர்மம் இருக்குது? நீங்கள் ஊடக தர்மம், ஒரு ஜேர்னலிஸ்ட்னு இவங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்கள் திரும்ப திமுகவுடைய கிளைக்கழகமாக இருக்கிறீங்க. என்னை பொறுத்தா நாம் தமிழர் கட்சியில் அங்கே போய் விவாதத்தில் முதல்ல கலந்துக்கவே கூடாது. அதிமுக மாதிரி புறக்கணிக்கணும். நீங்கள் உங்கள் அரசியலை பார்த்துங்க, திமுகவுக்கு கிளைக்கழக வேலையை செய்யுங்க. எதுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சு 4 பேர் 3 பேரும் வேறு பேர் வச்சு நீங்களே வச்சுக்கிறீங்க. ஒரு ஆள் மட்டும் நாம் தமிழர்னு வச்சுக்கிட்டு எதிர்க்க வேண்டியது. அதில் 10 நிமிஷத்தில் அவர் பேசக்கூடியதில் நிறைய இருங்கன்னு பதட்டப்பட்டு அவரை கெடுக்க வேண்டிய. இதுக்கு பேர் விவாதமா? நாம் தமிழர் கட்சியினுடைய பலமே சமூக ஊடகம். நீங்கள் சமூக ஊடகத்தில் பேசிட்டு போங்க. ஏன் அந்த மெயின் ஸ்ட்ரீம் அங்கே மட்டும், இங்கே கூப்பிட்டா மட்டும் உங்களுக்கு சங்கடம் வருது, இங்கே இருக்கிற அங்கே இருக்கிறன்னு சொல்லிட்டு போகிறீங்க ஊடகத்துக்கு, யூடியூபருங்களுக்கு?
ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணால் மட்டும் போய் உட்காந்துக்கிறீங்களே, இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த தவறை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன். புறக்கணிக்கணும் இந்த மாதிரியான ஊடகங்களை. உங்களுக்கு இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இருக்குது, மேடை இருக்குது, மக்கள்கிட்ட நேரடியாக நீங்கள் பேசுங்க. இப்படி நாளாந்தாரமான இந்த ஊடகத்துக்கு திரும்ப நீங்கள் போய் பலியாகாதீங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கண்டனமாகவே பதிவு பண்ணுறேன். அப்போ தான் அவங்கெல்லாம் திருந்துவாங்க. தொடர்ச்சியாக அந்த ஊடகங்கள் புறக்கணிக்கணும். இந்த கட்சி இல்லாமல் அவர்கள் விமர்சனத்தை விவாதத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு தெரியணும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு நேர்மை இல்லை, ஊடக தர்மம் இல்லை, நடுநிலையான விவாதம் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கிளைக்கழக வேலையை தான் செய்கிறீங்க. பிரச்சார பீரங்கியாக வாடக வாய்களாக திமுகவுடைய வாடக வாய்களாகவும் பிரச்சார பீரங்கிங்களாகவும் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பேர் ஜேர்னலிசமா? சொல்லுங்கள். அரசு விளம்பரத்துக்காக நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் இழந்துருவீங்களா? உங்களுடைய பவரை நீங்கள் கொடுத்துருவீங்களா? சீமான் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் நேற்றுலேருந்து போட்டுட்டுக்கிறீங்க பாருங்கள். திரும்ப இதை தான் திமுக அரசு விரும்புகிறது. பாலியல் வழக்கில் நீங்களாம் உத்தரம புத்திரன்களா? உங்களுக்கு கலர்ஃபுல் கவுன்சிலர்னு ஒரு கதை தெரியுமா? உங்களுக்கு இருக்கு வினோத்து, சிரிக்காதீங்க. வேணாம், அதெல்லாம் பேசக்கூடாது, நாகரிகமான அரசியல் பேசணும்னு தான் இருக்கேன். நான் இங்கே 35 வருஷமாக இந்த திராவிட கும்பலோட நெருக்கமான ஒரு பத்திரிகையாளர் இருந்ததான் வளர்ந்து வந்திருக்கு. ஏற்கனவே நெல்லைக்கண்ணன் பேசின ஒரு ஸ்பீச்சே வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அது வந்து அரசியல்ல வந்து எப்படி தலைகாட்ட? நான் பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன், நான் பேச மாட்டேன் யாரை பத்தியுமே. புரியுதுல உங்களுக்கு? பிரான்ஸ் தமிழச்சி இப்போ ஒரு ட்விட்டரில் போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு பெண்ணு பேரை சொல்லி அவரை வந்து இன்னொருத்தர் மீசக்காரு தவறாக பயன்படுத்தினா பெண்ணோட புருஷன் வெளிப்படையாகவே பேசி இறந்து போயிட்டான். விசாரிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டான். என் மனைவியோடு இந்த பார்ட்டிக்கு அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமா? ஆண்மை நேர்மையாக அரசியல் சித்தாந்தத்தை நீங்கள் பேசுங்க. அயோக்கியத்தனமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் கொண்டுட்டு வராங்க. எங்கேயோ இருக்கிற போயிட்டு 10 வருஷம் கழிச்சு கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காதிங்க. இதுக்கு இன்னொன்று உங்களுக்கும் நீங்கள் இதை விட 10 மடங்கு விளையாடி இருக்கீங்க. அதெல்லாம் பேசு பொருளாகனு பேசணும். தொடராகவே பண்ணலாமான்னு இருக்கிறேன். இவங்க பண்ணுறது நான் அந்த பக்கம் போகவே கூடாதுன்னு எப்பவும் போக மாட்டேன். எனக்குன்னு நான் என்றைக்கே நிற்கிறேன். தோற்று போனால் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க. சித்தாந்த விவாதத்தில் உங்களுடைய கொள்கை என்னுடைய கொள்கை, நான் எடுத்துக்கிற நிலைப்பாடு, அது கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருந்தாலும் இந்த இவங்க சமூக நீதி பேசுகிற இவர்களாக இருந்தாலும் எனக்கு சரியில்லாத இடத்துல இருக்குன்னா மன்னிப்பு கேட்பேன். அதுக்கு நான் கூச்சப்படவே மாட்டேன். ஏற்கிறேன் அந்த இடத்துல உங்கள் விஷயத்தில். ஆனால் எல்லாமே பிரச்சார அளவில் தானே இருக்கிறீங்க. கம்யூனிஸ்டுகளை எடுத்தாக்கா உங்களுக்கு உலக நாடுகளில் நடக்கிறதுலாம் புரட்சி, ஈழத்தில் நடந்தால் மட்டும் தீவிரவாதம். இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சமூக நீதி எல்லா இடத்துக்கும் வந்துச்சு. ஆனால் சமூக நீதி சனாதனத்தை இன்னொரு பகுதி நாங்களே வச்சுக்கிட்டு இருப்போம். ஆரிய சனாதனம் மட்டும்தான் பேசியிருப்போம், திராவிட சனாதனம் பேச மாட்டோம். இதை பேசணுன்றது. ஸோ இதில் இன்னொரு கருத்து வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து மிக கடுமையாக வந்து விமர்சித்து பேசியது வந்து திமுக தரப்பு வந்து ரொம்ப சீனிடுச்சு. ஸோ முதலமைச்சருக்கு பிறந்தநாள் பரிசாக வந்து சீமான் கைது வந்து இருக்கும் அப்படின்ட்டுலாம் வந்து நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு சில பேர் அவங்களுடைய திராவிட ஆதரவாளர்கள்லாம் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையிலே வந்து அந்த ஈவேராவை பற்றி சீமான் அவர்கள் பேசியதுதான் இவ்வளவு ஒரு திடீர் பாய்ச்சல். உண்மை அதுதான். என்னன்னா, போலி கட்டமைப்பு வச்சுட்டு ஒரு பெரிய இந்தா பாருன்னு ஒரு பெரிய மந்திரிச்ச தேங்காவை காமிச்சிக்கிட்டே ஊரில் ஒருத்தர் மிரட்டிக்கிட்டு இருப்பான். என்கிட்ட மந்திரிச்ச தேங்காய் இருக்குது, என்னை தொட்டினா பாரு ஞாபகம் இருக்குதா? தாயத்தை கட்டிட்டுப்பா சில பேர். வீட்டில் மந்திரிச்சு தேங்காய் வச்சுட்டு அவன் எங்கேயோ போய் மாந்திரிங்க மந்திரிச்சு ஒரு தேங்காவை வச்சுட்டு இருக்கிறாரு. அவங்ககிட்ட பேசினா நமக்கு எதனா ஆகிடும். எதுக்குன்னு இந்த மந்திரிச்ச தேங்காவாக நீங்கள் ஈவேராவை வந்து ராமசாமி நாயக்கரை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவர் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அது இல்லைன்னா அப்படி ஒத்த காலில் எட்டி வச்சு இது ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் செய்தார்னு என்ன செய்தார்னு தான் கேள்வி கேட்குறாரு. அவர் பேசுனது திரும்பி எடுத்து போட்டு பேசுகிறாரு. நீங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்காக இன்னைக்கு இருக்கிறதா சொல்கிறேன். நீங்கள் உங்கள் முன்னோடி இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எவ்வளோ கொச்சத்தனமாக பேசியிருக்கிறாரு. தாழ்த்தப்பட்ட மக்கள்னு உங்கள் பாணியில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஜாக்கெட் போட்டதால தான் நூல் வேலை ஏறி போச்சுன்னு இவங்களை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்கிறீங்க. இதெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறப்பா, இந்த விடுதலையை தொடக்கத்துலேருந்து இந்த தேதி வரைக்கும் வெளிப்படையாக ஆன்லைனில் கொண்டுட்டு வாங்க. இவ்வளோ யோக்கியம் தானே, நீங்கள் ஏன் மறைமுகமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்கல. இன்றைக்கி இவங்கெல்லாம் ஒன்றா ஆகிட்டாங்களே. கொளத்தூர் மணி வீரமணி மேலே, தீகா வீரமணி மேலே கேஸே என்னன்னா விடுது. அது பொது சொத்தாக ஆக்கு. அதான விஷயமே அவங்களுக்குள்ள நடந்துச்சுல்ல. ஆக்கு வெளியில் கொண்டு வா, பொதுப்படியாக வை, என்னென்ன பேசுகிறாருன்னு செய்யட்டும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பொம்மையை காட்டிட்டுக்கிறீங்க. ஒரு மந்திரிச்ச தேங்காய் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு ஜூபூம்பா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் பெரியார் இல்லை என்றால்
இடஒதுக்கீட்டில் இவருக்கு சம்மந்தமே இல்லை வினோத், பல முறை பேசியாச்சு. ஆனாலும் இவங்க இன்னும் மானங்கட்டு போய் அவர் இல்லை என்றால் இடஒதுக்கீட்டுக்கு உனக்கு முன்னோடிலாம் இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்ற அட்டவணை பிரிவு மக்கள்னே நீங்கள் சொல்லணும். ஆனால் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அவனை நீங்கள் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி சொல்லி அவன் மனநிலைக்குள்ளாக ஏதோ இவர் வந்து தான் நம்மளுக்கு மீட்டு. இன்றைக்கி நிறைய முட்டாளங்கள் இருக்கிறாங்க சேரி பகுதிகளில், ஏதோ இவர் வந்து தான் படிக்க நமக்கெல்லாம் கிடச்சிச்சுன்னு. உனக்காக வாதாடுந்த அண்ணல் அம்பேத்கர் 1934 பிரிட்டிஷ்காரங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பூனா ஒப்பந்தத்திலே கொண்டு வந்துட்டார் சரத்தில். இந்த பட்டியல் அட்டவணை பிரிவு மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சட்டமன்றம், ஓட்டு உரிமை, இது மூணுத்துலேயும் வேணும் அப்படின்னு அன்றைக்கே கொண்டு வந்துட்டார். அப்புறம் என்ன பெரியார் பெரியார் எப்போ வராரு? 1919 தான் வந்து நுழையிறீங்க. அது கூட நேராக நீதி கட்சிக்கு போல காங்கிரஸுக்கு வந்துட்டீங்க. அங்கேருந்து கொஞ்சம் 25-26 நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிறகு சுயமரியாதை இயக்கம் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆனால் முன்னாடி இதை விட நிறைய அம்பேத்கர் செய்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்போவே கோட்டு சூட்டு போட்டவங்களாம் வந்துட்டாங்களே மேலே, அப்போவே அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்களே. 1947 சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சோன்னே அரசியல் சாசன சட்டம் 50 இந்தியா ஏற்குது. அதிலே கொண்டு வந்துட்டார் இடஒதுக்கீடுன்றது. இவர்கள் கல்வி எந்த அளவுக்கு இருக்கணும், வேலைவாய்ப்பு எல்லாத்திலும் வந்து. அப்புறம் என்ன பெரியார் செய்தார்? இது பாராளுமன்றத்தில் போய் ஏன்னா தீர்மானம் போட்டு அவர் வரணும்னு பேசினாரா, இல்லை அவர் கட்சி எதனா பேசியிருக்குதா? எத்தனை காலத்துக்கு இந்த இதை உடைக்கிறார் சீமான், இந்த பித்தலாட்டத்தை உடைக்கிறார். இந்த ஃபோர்ஜரி கம்பெனி, இது போலி முகவரியில் இயங்கிக்கிட்டு இருக்குது ஃபோர்ஜரி கம்பெனி. இந்த யுனெஸ்கோ விருது வாங்குன்னு அவனு சொல்லியிருக்காங்களே. கிருஷ்ணாமுத்து குமரப்பன்னு அமெரிக்காவில் இருக்கிறார், முனைவர், ஆராய்ச்சியாளர், அறிவியல் ஆராய்ச்சியாளர். அவர் தான் இது எல்லாமே இமெயில் போட்டு எல்லாத்தையும் கேட்குறப்ப அப்படி ஒன்று கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் அம்பலப்படுத்தினது அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. உடனே குதிச்சார் இவருங்க வீரமணி ஐயா. இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபோக்கஸ், எல்லாமே பார்த்தா தேடி உள்ளே நுழைஞ்சு போய் படிக்கும்போது இல்லை, இது வெங்காயம் உரிச்ச கதையாக இருக்குன்றதை சீமான் உடைக்கிறார். இப்போ இந்த பதட்டப்படுற கோபம் வரணும். இன்னொன்று வந்து என்னென்னா, பஞ்சமர் நிலம்னு ஒன்று இருக்குது அட்டவணை பிரிவு மக்களுக்கு. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது 1800 பிற்பகுதியில் வந்து கொடுக்குறாங்க. 12 லட்சம் ஏக்கர் நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 12 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு. அந்த நிலம் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் இருக்கிறோன்னு சொல்கிறது பெரியார் கோஷ்டிங்க இந்த 50 வருஷ வரலாற்றில் இவங்களுடைய நிலத்தை பறிச்சிருக்கிறானோடைய திருப்பி மீட்டே கொடுக்கல வினோத். இந்த பட்டியல் சீமான்கிட்டே இருக்குது. வர 8ஆம் தேதி மாநாட்டில் இதை அம்பலப்படுத்துறதுக்கு இருக்கிறாரு. இவங்களுடைய சுயமுகம் இந்த மக்கள் மத்தியில் கிழிக்க போகிறாங்க. நீங்கள் கிழிப்படும் முழுக்க மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே வா அப்படி கேட்குறாங்களா, ஒரு வாழைப்பழம் இங்கே இருக்குது, இன்னொரு வாழைப்பழம் எங்கே இருக்குது, அதுதானே இது, 2 வாங்கிட்டு வர சொன்னா, ஒன்று இங்கே இருக்குதா, இன்னொன்று எங்கடா, அதானே இது. இந்த கதையை நீங்கள் உருட்டிட்டு இருக்கிறீங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் இதை வந்து செய்தோம், அவனுடைய உரிமையை பறிச்சது நீங்கள். அந்த மக்களுக்கு பாடுபடுறதோ அவன் பெரியார் கோஷ்டி, ராமசாமி நாயக்கர் கோஷ்டியும், பின்னாடி வந்து நீங்கள் திமுக கோஷ்டியும், திராவிடர்கள் நீக்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்களா சொல்லிக்கிட்டு நாங்கள் இல்லை என்றால், நீ பட்டியல் சமூகத்தை அட்டவணை பிரிவு மக்களை என்னைக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்துங்க இன்றைக்கின்னா, வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கு, குண்டு வீசிட்டு வான் வியாபாரத்துக்கு, ஜெயிலுக்கு போகிறதுக்கு, போஸ்டர் ஒட்டுறதுக்கு, கோஷம் போகிறதுக்கு, கொடி போடிக்கிறதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அவனுடைய வாழ்வு மேலே வரணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவனுக்கான பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் நீங்கள் முன்னே நின்று நடத்தியிருக்கணும். வீரமணி எங்கேயாவது நடத்திருக்கிறாரா? அந்த குரல் வந்திருக்கிறதா? குளத்தூர் மணித்தோடர் எங்கன்னா நடத்தியிருக்கிறாரா? கோவை ராமகிருஷ்ணன் எங்கன்னா நடத்தியிருக்கிறாரா? வன்முறைக்கு மட்டுமே நீங்கள் அந்த மக்களை பயன்படுத்துகிறீங்கள. இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்குறதுல நீங்கள்லாம் முன்னின்று இருக்கணும். பெரியார் அங்கே தானே வருது, சமூக நீதி, சாதி ஒழிப்பு அங்கே தானே வருது. பட்டியலின மக்களுக்கு நாங்கள் செக்கு இழுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த யோக்கியவான்களாம் நின்று பஞ்சமர் நிலத்தை மீட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா? இந்த விஷயத்தை சீமான் பேசுகிறார். இதுதான் அரசியல் அடுத்தது. இதுக்கு உங்களுக்கு பதட்டமாகுது. மூலப்பத்திரன்னு கேட்டாவே உங்களுக்கு கோவம் வருது வினோத்து. சும்மா ஃபோன் பண்ணி சார் அப்படின்னு கேட்டு மூலப்பத்திரம் சார் அப்படின்னு கேட்டாவே உங்களுக்கு கோவம் வருது. ஒரு மிஸ்டு காலில் நீங்கள் சும்மா மூலப்பத்திரம்னு சொல்லுங்களேன், கோவம் வருது. இந்த பட்டியலெல்லாம் இருக்குது, எத்தனை பள்ளிக்கூடங்கள், இவங்கெல்லாம் இந்த கருப்பு சிவப்பு கும்பல் இருக்குல்ல, எத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது, எத்தனை நிறுவனங்கள் இந்த பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ பேசு பொருளாகும். இந்த விஷயம் வெளியில் பேசு பொருளாக வருதுன்னா இதுக்கு முன்னாடி இயக்கங்களாக பேசிகிட்டு இருக்கோம். பேசி ஓய்ஞ்சு போன நிறைய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. 96 வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து செங்கல்பட்டு காரணியில் துப்பாக்கி சூடு 2 பேர் இறந்து போனவங்க இருக்கிறாங்க. பிரதான கட்சிகள் எதுவும் இல்லை. இருக்கிற ஒரு கட்சி, ஒரு அமைப்புன்னு சொன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள். அவரும் தோழர் வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. உருப்படியாக ஒன்றும் அவராலையும் செய்ய முடியல. அதை தாண்டி ஒரு பொது கட்சி அப்படின்னு சீமான் இதை முன்னெடுக்கிறார்.
புரியுதில்ல? சீமான் முன்னெடுக்கிறார். இந்த மக்களுக்கு மட்டும் நிலம் இல்லை, தமிழன் ஒவ்வொருவனுக்கும் நிலம் வேணுன்ற ஒரு அரசியல் பிறக்க போகுது. இப்போ பஞ்சமர் நிலம் அவங்களுக்கு பிரிட்டிஷ் கொடுத்தது, மீட்டு கொடுத்துடணும், அது இல்லை. அதை தாண்டி தமிழன் ஒவ்வொருவனுக்கும் நிலம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்குது. அதான் அரசு. எனக்கு இல்லை, நான் விவசாயத்தில் இருந்துட்டு இருக்கிறேன், நான் கூலி வேலையாக இருக்கேன், எனக்கு நிலத்தை 2 ஏக்கர் கொடு, நான் விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி நாட்டுக்கு நல்லதை கொண்டு வரணும். கொண்டு வா. தனியாருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நிலம் இருக்குது, அதானி அம்பானிக்கு வாங்கி கொடுக்க நிலம் இருக்குது, என்ன சதுரம் வட்டம்னு சொல்கிறதுக்கு வாங்கி கொடுக்க நிலம் இருக்குது. விவசாயி தமிழனுக்கு நிலம் இல்லாமல் எப்படி போகும்? இந்த கேள்வி பிறக்குது. இப்போ ஸோ அந்த லிஸ்ட்ல எல்லா தமிழனுக்கும் நிலம் வேணும், 2 ஏக்கர் நீ கொடுத்தே ஆகணும். இந்த அரசியல் உங்களுக்கு பயத்தை ஏற்படுது. உடனே நீங்கள் விஜயலட்சுமி வச்சுன்னு ஃபிலிம் காட்டுறீங்க. எப்படி பெரியாரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிம்பத்தை ஊதி பெருசாக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்களோ, அதை ஒரு ஊசி போட்டு ஓட்டையாக்கிட்டாருன்னு நீங்கள் இந்த விஜயலட்சுமின்ற ஒரு பூபம்பத்துக்கும் நிறுத்திட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப காலத்துக்கு நினைக்காது. விவாதத்துக்குள்ளே வரும்போது விஜயலட்சுமிக்கு பெரிய அளவு செட்பேக் ஆகும். ஏன்டா இவங்க பேச்சு கேட்டுன்னு வந்தோன்னா அது கதறி கதறி ஒரு நாளைக்கு நிற்கிறக்கு ஒரு அந்த சகோதரி ஏமாற்றப்பட்டிருக்கிறான்னு இல்லைன்னு சொல்லலை. அவர் இந்த திமுக கூட்டத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். நம்பி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தெரியாதா அவங்களுக்கு? ஏன்டா இவனில் நம்பி வந்தேன்னு சொல்லிட்டு குறுக்கு விசாரணை வருதில்ல, அன்றைக்கி தெரியும் இந்த விஷயம். இவர்கள் இருப்பாங்க 1 வருஷம், அதோட சரி. பிறகு அன்னொரு ஆட்சி மாறும், இன்னொரு ஆட்சி மாறும். நீதிமன்றம் அது வேலையை செய்யும்ல, அங்கே விசாரிக்கணும்னு இல்லை. கட்சின்றதுக்காக வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு போகிறதுக்கு நான் அரசியல் கட்சியா? நீதிமன்றம் இல்லை. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். சன் டிவியும் போலீஸ் மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஆட்சின்னு நினச்சிடாதீங்க மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே. நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது என்றதுக்கு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அத்துமீறி உங்கள் காவல்துறை உள்ள நுழைச்சி இந்த மாதிரிலாம் அராஜகம் பண்ணாதீங்க. என்னைக்காக இருந்தாலும் இது உங்களுக்கு திருப்பி அடிக்கும். இன்றைக்கி விதைக்கிறீங்களே, காலம் மாறுதில்லை, ஆட்சி மாறுதில்லை. எமர்ஜென்சியில் ஏன் உங்களை மட்டுமே அடித்தாங்க? காமராஜர் காங்கிரஸ் கூட இருந்தவங்களையும் கைது பண்ணாங்க. திமுக மட்டும் இல்லை, இந்திரா காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் எமர்ஜென்சியில் முதல் கைது செய்யப்பட்டவர் ஸ்தாபன காங்கிரஸில் மாணவராக இருந்த திருச்சி வேலுசாமி. இன்றைக்கும் அவரை தான் கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. பிறகு தான் எல்லாருமே கைது பண்ணுறாங்க. ஒரு இடைவெளி விட்டு தான் திமுக கைது பண்ணுறாங்க. கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே அன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் தான். அவர் இங்கே இருந்ததால் மிக பெரும் மதிப்பு வச்சுருந்தது இந்திரா காந்தி ஒரு பேரில். பிறகு ஒரு முடிவு எடுத்துகிட்டு எமர்ஜென்சி எதுக்குறன்னு நீ முடிவு எடுத்த பிறகு தான் உங்களுக்கு கட்டம் கட்டுறாங்க. எல்லாரையுமே அடித்தாங்க. கேளுங்க, வைகோவை அடித்தாங்களா? எமர்ஜென்சியில் கைதானார்ல. வீரமணி கூட அடிக்கலையே. வீரமணி அடித்தாங்களா? இல்லை, வீரமணி செக்கெல்லாம் இழுத்தாரா? முதுகில் சாட்டை அடி வாங்கினாரா? சொல்லுங்கள். எத்தனை திமுக காரர் உள்ள கைது பண்ண பட்டியல் எடுங்க. அந்த கமிட்டி ஒன்று போட்டாங்க, பாதிக்கப்பட்டவனு பெரிய லிஸ்ட்டு வருதுங்க. இவரையும் அடித்தாங்க. அதில் ஸ்டாலின் அவர்களுடைய பேரே மிஸ்ஸா கைதின்னு இல்லையே, மிஸ்ஸா காலத்தில் கைதானவர். ஏன் அடித்தாங்க? இந்த மாதிரி அராஜகத்துக்கு தான் வச்சு செய்தாங்க. நீ எத்தனை போலீஸ்காரனை சட்டையை முடிச்சிருப்ப? எத்தனை போலீஸ்காரனை உள்ளே போய் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு எழுந்துறியா? இன்ஸ்பெக்டர் எழுந்துருங்கய்யா. இப்படி பண்ண அராஜகம்லாம் கொஞ்சம் நெஞ்சில்லை. ஆட்சிக்கு வந்த புது அதிகாரம் அவங்க தான். இப்போவும் பாருங்கள், சேலத்தில் இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற கலெக்டர், எஸ்பி நான் சொல்கிறது தான் கேட்கணும். இல்லைன்னா இருக்க மாட்டேன் சொல்லி வை. இங்கே நான் தான் எல்லாமே அத்தாரிட்டி. இது ஒரு கவர்மெண்ட்டாக அது பார்த்துட்டு இருப்பான்ல. இன்னொரு எமர்ஜென்சின்னு வருதுன்றப்ப உங்களை தொடுவானா மாட்டானா? இல்லை இன்னொரு அரசு வருதுன்னா இது நீங்கள் செய்ததெல்லாம் திருப்பி செய்யல. பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு, அறிவிக்கப்படாத நெருக்கடி தமிழகத்தில் இருக்கு அப்படின்ட்டு கூட்டணி கட்சியில் கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க. அப்புறம் காரணமாக போயிடுறாங்க. உண்மையிலே சொல்ல வரேன், இப்போவும் சொல்ல வரேன். இந்த கம்யூனிஸ்டுகள் தேய தான் தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே பாதகம். பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுடைய எண்ணிக்கை குறைய பொது சொத்துலாம் தனியாருக்கு போயிட்டுருக்கு. கேப்பார் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கம்யூனிஸ்டுகள் குறைய பெரு பண்ணையார்கள் உருவாயிட்டாங்க. அரசியலுக்குள்ளே வந்தவங்களாம் பெரும் முதலாளியாக வந்துட்டாங்க. மாப்பிள்ளன் கையை பிடிச்சிட்டு வந்தவங்களாம் கோட்டீஸ்வரனாக மாறி இருக்கிறாங்க. காரணம், இந்த கம்யூனிஸ்டுகள் இங்கே கம்யூனிஸ்டுகளாக இல்லாமல் போனது தான்ன்ற ஆதங்கம் என்னை போன்றவர்களுக்கு. நான் கம்யூனிஸ்டில் தான் தொடக்கத்தில் இருந்தேன், அதனுடைய நீண்ட ஆதரவாளராக இருந்தேன். நாட்டுக்கு கம்யூனிஸ்டுகள் வேணும். அது திமுகவினுடைய கிளை கழகமாக மாறிவிடக்கூடாது. தோழர் பாலகிருஷ்ணன் சொன்னது ரைட். பிறகு அதை நீங்கள் என்ன அமெண்ட்மெண்ட் படுத்துறீங்க? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து பேசி பிரச்சாரம் பண்ணி மக்களை நீங்கள் கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? எவ்வளவு மக்களுக்கு வெறுப்பாக இருக்குது. நீங்கள் சரியாக இருந்தால் ஏன் ஒரு சீமானுங்க அரசியல் பண்ண வரணும்? வருதில்லை அந்த கேள்வி. இப்போ அந்த பேச்செல்லாம் சீமான் பேசுகிறாரு, கம்யூனிஸ்டுகள் பேசலை. இந்த எதிர்ப்பு போராட்டம் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் நடத்தியிருக்கணும். பழைய கம்யூனிஸ்டுகள் அப்படி இருந்தாங்க. கூட்டணி வரைக்கும் தான் நீ நானும். என் ஓட்டு உனக்கு, உன் ஓட்டு எனக்கு, ஓகே முடிஞ்சு வச்சா பாய்ப்பா,
திரும்ப மக்களுக்காக பிரச்சாரம், மக்களுக்கான எதிர்ப்பு போராட்டங்கள். இவ்வளோ லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் உங்களை நம்பி தான் இருந்தாங்க. ரோட்டில் நிற்க வச்சுக்கிட்டு பேரம் பேசுகிற மாதிரி நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தோழர் பாலகிருஷ்ணனுக்கு நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். இவருக்கு மூத்தவர்கள் கூடலாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவருக்கு நம்மளை தெரியாது இப்போ, ஆனால் நான் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு எல்லாத்தையும் பழகிட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. பாண்டியன்லாம் வந்துட்டு நட்பாக தான் இருப்பார். ஆனால் இறக்குனார்னா ஒரு 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 ஸ்ட்ரோக் அப்படியே முழுக்க ஆடி போயிடும். உங்களுக்கு ஒரு அதிர்வு தான் அங்கே உங்களுக்கு. கதறுவார் கருணாநிதி. அது அரசியல். மக்களுக்கான பிரச்சனை நீங்கள் கையில் எடுக்கணும், மக்களோட நீங்கள் நிற்கணும், மக்களோட நீங்கள் அரசியல் செய்யணும். கோபாலபுரத்தோட மட்டும் நீங்கள் நிற்கக்கூடாது கொடியை பிடிச்சிக்கிட்டு. கம்யூனிஸ்ட்டுகளே நீங்கள் கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைகளாக இருக்காதீங்க, மக்களோட வாங்க, மக்களை கையில் எடுங்க. நீங்கள் தான் பிரதான கட்சியாக இங்கே இருக்கணும். இன்றைக்கே நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி சார், முதலமைச்சருக்கு எதுவும் வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களா? என்னுடைய முதலமைச்சர், இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் 100 வயது அவர் வந்து வாழணும், இந்த மக்களுக்காக வந்து இருக்கணும், மக்கள் எதிர்ப்பு அவருக்கு குறையணும், குறைவதற்கு ஏற்ற ஒரு அரசியலை நீங்கள் செய்யணும். டாஸ்மார்க்கை மட்டும் நீங்கள் மூடிட்டீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான பெண்களுடைய கண்ணீர், அந்த சாபம் உங்களை வந்து காப்பாற்றும். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம். அவருடைய வாழ்த்துனால இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி வச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.